சேலம் அரசு மருத்துவமனையிலிருந்து காணாமல் போன நோயாளி மர்மமான முறையில் உயிரிழந்தார். மதுப்பழக்கத்துக்கு அடிமையான வீரகனூரை சேர்ந்த செல்வம் என்பவருக்கும் அவருடைய மனைவிக்கும் இடையே கடந்த வாரம் தகராறு ஏற்பட்டு செல்வம் பூச்சி மருந்து குடித்துள்ளார். இதையடுத்து சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் திடீரென காணாமல் போன நிலையில் மனநோயாளிகள் சிகிச்சை பிரிவின் பின்பகுதியில் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். அவருடைய உடலை போலீசார் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். குவாரி உரிமையாளர்களிடமிருந்து சட்டவிரோதமாக பணம் வசூலிப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிய வழக்கில் புவியியல் மற்றும் சுரங்கத்துறை இயக்குநர் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதுக்கோட்டையை சேர்ந்த ராமச்சந்திரன் என்பவர் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு பணம் கொடுப்பதற்காக கட்டாய வசூல் நடப்பதாகவும், பட்டா நிலங்களில் 40% கமிஷன், புறம்போக்கு நிலங்களில் 70% கட்டாயமாக வசூலிக்கப்படுவதாகவும் தனது மனுவில் தெரிவித்துள்ளார். எனவே இதற்கு சுரங்கத்துறை இயக்குநர் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணை ஜூன் 25ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.